அருணகிரிநாதர் ஒரு சாக்தரோ என்று பலரும் கேட்கும் அளவு தேவியை பற்றி தம்முடைய பாக்களில் வெகுவாக புகழ்ந்து பாடியுள்ளார். தேவேந்திர சங்க வகுப்பு என்ற தனி வகுப்பையே தேவியின் பெருமையை குறித்து பாடியிருக்கிறார். இன்று நாம் காண இருக்கும் திருப்புகழ் அத்தகையதொன்று. ஞானா விபூஷணி என்று துவங்குகிறது. ஞானா விபூஷணி கார் அணி காரணி காமா விமோகினி வாகினி யாமளை மாமாயி பார்வதி தேவி குணாதரி உமையாள்தன் நாதா கிருபாகரா தேசிகர் தேசிக வேதாகமே அருள் தேவர்கள் தேவ நல் ஈசா ஜடா பரமேசர் சர்வேஸ்வரி முருகோனே தேனார் மொழி வழி நாயகி நாயக மாநாடுளோர் தொழு மாமயில் வாகனா சேனாடு மானின் மனோகரமாகிய மணவாளா சீர்பாத சேகரனாகவும் நாயினன் மோகா விகார விடாய் கெட ஓடவே சீராகவே கலையால் உனை ஓதவும் அருள்வாயே. பேணார்கள் நீரதிடா அமனோர்களை சூறாடியே கழுமீதினில் ஏறிட கூனான மீனன் ஈடேறிட கூடலில் வருவோனே. பேராண்மையாளன் நிசாசரர் கோன் இரு கூறாக வாழி தொடு ரகுநாயகன் பூவாயன் நாரணன் மாயன் பிராகவன் மருகோனே. வாணாள் படா வரு சூரர்கள் மாளவே சேனாடுளோர் அவர் வீடது ஈடேறிட கோனாகவே வரு நாத குருபர குமரேசா. வாசாமகோசரமாகிய வாசக தேசாதியோர் அவர் பாதமதே தொழ பாசா விநாசகனாகவும் மேவிய பெருமாளே. ஞானா விபூஷணி ஞானத்தையே விசேஷ ஆபரணமாக கொண்டவள். கார் அணி காரணி கரிய நிறம் கொண்டு அனைத்திற்கும் மூலகாரண பொருளாக இருப்பவள். கார் அணி கரிய நிறம், காரணி காரண பொருளாக விளங்குபவள். காமா விமோகினி ஜீவராசிகளுக்கு காம இச்சையை ஊட்டும் சிறந்த அழகி. வாகினி பாதிரி மரத்தடியில் சிவபூஜை செய்து கொண்டிருந்த அம்பிகை. உதாரணம் திருப்பாதிரி புலியூர். யாமளை பச்சை நிறம் கொண்டவள். மாமாயி மாயையில் வலியவள். பார்வதி இமராஜன் மகள் பர்வத புத்திரி. தேவி ஒளிமிக்கவள். குணாதரி நற்குணவடி. உமையாள்தன் நாதா ஆகிய உமையின் மணாளனும். இனி சிவபெருமான் பற்றிய குறிப்பும் வரும். கிருபாகர தேசிகர் தேசிகர் கருணாமூர்த்தியுமான தட்சிணாமூர்த்தியின் குருநாதனே. வேதாகமே அருள் தேவர்கள் தேவ வேதங்களையும் ஆகமங்களையும் முனிவர்களுக்கு உபதேசித்த தேவர்கள் தேவனே. நல் ஈசா நல்ல தேவனே. ஜடா பரமேசர் ஜடாமுடியை தாங்கியிருக்கும் பரமேஸ்வரருக்கும் சர்வேஸ்வரி ஜெகன் நாயகியான தேவிக்கும் குழந்தையே முருகோனே. தேனார் மொழி வள்ளி நாயகி நாயக தேன் போன்று இனிய மொழி பேசும் வள்ளி நாயகியின் மணவாளனே. தேனென்று பாகென்று உவமிக்கவனா மொழி தெய்வவள்ளி என்பார் கந்தர் அலங்காரத்தில். மாநாடுளோர் தொழு மாமயில் வாகன தேவர்கள் வணங்கும் அழகிய மயில் வாகனனே. சேனாளும் மானின் மனோகரமாகிய மணவாளா விண்ணுலக அரசகுமாரியாகிய தேவசேனைக்கு மன மகிழ்ச்சி தரும் காதலனே. சேனாளும் விண்ணுலகத்தை ஆளுகின்ற மான் மான் போன்ற அழகி மனோகரமாகிய இனியவளாகிய தெய்வ யானையின் மணவாளனே. சீர்பாத சேகரனாகவும் நாயினன் உனது திருவடிகளை தலையில் சூடிக்கொண்டவனாகிய அடியேனுடைய மோகா விகார விடாய் கெட ஓடவே காமவிகார தாகம் நீங்கி ஓடி போக சீராகவே கலையால் உனை ஓதவும் அருள்வாயே. முறையாக சாஸ்திர ஞானத்துடன் வேத மந்திரங்களுடன் உனை துதிக்க நீ அருள் புரிய வேண்டும். இனி வருவது ஞான சம்பந்தர் பற்றிய குறிப்பு. பேணார்கள் சிவநெறியை கடைபிடிக்காதவர்கள். நீரதிடா அமனோர்களை திருநீறு தரிக்காத சமணர்களை சூறாடியே கழுமீதினில் ஏறிட பயத்தால் அவர்களை கலக்கமடையச் செய்து அவர்களை கழுவில் ஏறி மடியும்படி செய்தும் கூனான மீனன் ஈடேறிட கூடலில் வருவோனே. முன்னும் பின்னும் மட்டுமல்ல, உடலும் உள்ளமும் அவனுக்கு கூனாக இருந்தது. மீன் கொடி கொண்ட அந்த பாண்டிய மன்னனுக்கு அவன் ஈடேறுமாறு உடலும் மனமும் மாறும்படி செய்யும் பொருட்டு மதுரைக்கு வருவோனே. கூடலில் வருவோனே. கூடல் மதுரை நகரத்தை குறிக்கிறது. திருவாணி கூடல் பெருமாளே என்று மற்றொரு திருப்புகளில் பாடுகிறார்.
சமண பெருமானது மடத்தில் சமணர்கள் இட்ட தீ அவர் திருவாக்கின்படி சைவத்திலிருந்து சமண மதத்திற்கு மாறிவிட்டிருந்த கூன்பாண்டியனை ஜுரமாக வந்து பீடித்தது. சமணர்களால் அந்த ஜுரத்தை தணிக்க முடியவில்லை. பாண்டியன் மனைவி மங்கையர்க்கரசியின் வேண்டுகோளின்படி அங்கு வந்த சம்பந்த பெருமான் மந்திரமாவது நீரு என்ற அழகிய பதிகத்தை பாடி திருநீரு பூச ஜுரம் தணிந்தது. இதைத் தொடர்ந்த அனல்வாதம் புனல்வாதம் இரண்டிலும் தோற்ற சமணர்கள் தாங்கள் முன் கூறியிருந்தபடியே கழு ஏறி உயிரை மாய்த்து கொண்டார்கள். பேணார்கள் நீரதிடா அமனோர்களை சூறாடியே கழு மீதினில் ஏறிட கூனான மீனன் ஈடேறிட கூடலில் வருவோனே என்று இதை பாடுகிறார். பேராண்மையாளன் நிசாசரர் கோன் மிகுந்த வீரமுடைய அரக்கர் தலைவனான ராவணன் இரு கூறாக வாழி தொழு ரகுராமன் இரண்டாக பிளவுபட்டு மடியும்படி அம்பை செலுத்திய ரகுராமன் கோவாயன் புஷ்பம் போன்ற அழகிய வாயை உடையவன் நாரணன் நாராயணமூர்த்தி மாயன் மாயவனாம் ராகவன் ராகவனுடைய மருகோனே வானாள் படா வரு சூரர்கள் மாளவே வாழ்நாள் என்பதை வானாள் என்று கூறுகிறோம். வாழ்நாள் அழியும்படி வந்த சூரர்கள் இறந்துபட சேனாடுலோர் அவர் வீடது ஈடேறிட விண்ணுலகோர் அவர்களுடைய பொன்னுலகம் ஈடேறும்படி வாழ கோனாகவே வரு நாத குருபர குமரேசா தேவசேனாபதியாக வந்த தலைவா குருபரா குமரேசா என்றெல்லாம் அழகாக விളിக்கிறார். வாசாமகோச்சரமாகிய வாசக வாசகத்திற்கு வாக்கிற்கு எட்டாத மௌன பிரசங்கத்தை புரிந்தவனே நிர்வச்சன பிரசங்க குருநாதா என்று அழைப்பார் மற்றொரு திருப்புகழ். தேசாதியோர் அவர் பாதமதே தொழ பல தேசங்களிலும் வாழ்பவர்கள் உன் திருவடியை தொழுது நிற்க பாசாவிநாசகனாகவும் மேவிய பெருமாளே அவர்களின் பாச தொடர்புகளை நீக்குபவனாக விளங்குகின்ற பெருமாளே என்று முருகனை விളിக்கிறார். தேனார் மொழி வள்ளி நாயகி நாயக வானாடுளோர் தொழு மாமயில் வாகன சேனாளும் மானின் மனோகரமாகிய மணவாளா சீர்பாத சேகரனாகவும் நாயினன் மோகா விகார விடாய் கெட ஓடவே சீராகவே கலையால் உனை ஓதவும் அருள்வாயே என்று கூறுகிறார்.